மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. கோவை நாடாளுமன்ற தொகுதியில லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் அப்படின்னு பாஜகவினரால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இப்போ திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கிட்ட தோற்று போகக்கூடிய தருவாயில இருக்காரு. தேசிய கட்சியோட மாநில தலைவர் மற்றும் இதுவரைக்கும் இருந்த தலைவர்களே கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகவும் ஈர்த்த முகம் அப்படின்னு பாராட்டப்பட்ட அண்ணாமலைய மண்ணக்கவ வச்ச கணபதி ராஜ்குமார் யார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் கோவை தொகுதியில திமுக போட்டியிடுறதுக்கான அறிகுறியே இல்ல. CBM, மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் தான் கோவை தொகுதிக்கு தீவிரமா முயற்சி செஞ்சாங்க. இந்த நிலையில பாஜக சார்பில் கோவை தொகுதிக்கு அண்ணாமலைய களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. உடனடியா களத்துல இறங்கின திமுக இந்த முறை கோயம்புத்தூர்ல ராஜா யார் அப்படின்றத காட்டி அண்ணாமலைக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதன்படி திமுகவுல கொங்கு மண்டலத்துல பலமான பல தலைகளோட பெயர்கள் பட்டியலிடப்பட்டன. அதுல குறிப்பிடத்தக்க நபர் தான் கணபதி ராஜ்குமார். கணபதி ராஜ்குமார் முதல்ல அதிமுகவுல இருந்தாரு. கோவை மாநகராட்சி மேயரா இருந்த சேமா வேலுச்சாமி விலகின பிறகு கடந்த 2014 வருஷம் நடந்த இடைத்தேர்தலை வெற்றி பெற்று ராஜ்குமார் கோவை மேயரா பதவியேற்றாரு. தொடக்கத்துல அப்போது இருந்த அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் கூட நெருக்கமா இருந்தாரு. முன்னாள் தலைவர் ஜெயலலிதா குறித்து ஆராய்ச்சி செஞ்சு முனைவர் பட்டமும் வாங்கியிருக்காரு. ஜெயலலிதாவோட முழு அபிமானத்தையும் பெற்றிருந்த கணபதி ராஜ்குமார் அவங்களோட மறைவுக்கு பின்னாடி SP வேலுமணியால ஓரங்கட்டப்பட்டதா தகவல் தெரிவிக்கப்படுது. இதன் காரணமா கடும் அதிர்ச்சியில இருந்த கணபதி ராஜ்குமார் 2020ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுல இணைஞ்சாரு. 2021 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டாரு. செந்தில் பாலாஜியோட நல்ல ஒரு உறவுல இருந்ததால கணபதி ராஜ்குமாருக்கு திமுகவுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாவே இந்த முறை கோயம்புத்தூர்ல போட்டியிட விரும்பியவர்களோட பட்டியல்ல கணபதி ராஜ்குமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சீட்டும் வழங்கப்பட்டுச்சு. கோயம்புத்தூர் மக்களோட மனநிலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரா இருக்கிறதுனால அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபரா மாற ஆரம்பிச்சாரு கணபதி ராஜ்குமார். குறிப்பா கோயம்புத்தூர்ல அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி அப்படின்னு பலரால பிரச்சாரம் வைக்கப்பட்ட நிலையில இப்போ கோவை எனக்கானது அப்படின்னு நிரூபிச்சு வெற்றி வாகை சூடவிருக்கிறாரு கணபதி ராஜ்குமார். கோயம்புத்தூர்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்தே அனைத்து ஊடகங்களோட பார்வையும் அந்த தொகுதி மீது தான் திரும்பிச்சு. ஆனா ஆரம்பம் முதலே அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் குறிப்பிட்ட ஒரே விஷயத்த பாஜக கவனிக்க மறந்துச்சு. அது அடிமட்ட தொண்டர்களிடத்துல ஒற்றுமை இல்லை அப்படின்றதான். அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவினரை தாண்டி பொதுமக்களே பலரும் வெளிப்படையான ஆதரவுகளை தெரிவிச்ச பின்னாடியும் பாஜகவினரோட உட்கட்சி மோதல்களால களத்துல இறங்கி வேலை செய்யாம போனதுதான் அண்ணாமலைக்கு பல இடங்கள்ல அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி தான் வியூகம் அமைச்ச திமுக இப்போ கோயம்புத்தூர்ல தங்களோட கட்சியின் பலத்தை நிரூபிச்சு காட்டியிருக்கு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes.